என்னுடைய வாழ்நாள் ஆசையில் ஒன்றா இருந்தது எப்படியாவது காமராஜர் ஐயா வீட்டை போய் பார்த்துடணும் அப்படின்னு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறாத ஆசையாக இருந்தது. என்னுடைய தோழிகள் சிலம்பரசி, ருடால்ஃப் மேரி, மாதவி மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள், அதுமா இன்றைக்கி உங்களுக்கு கிஃப்டாக நாங்கள் விருதுநகருக்கு வந்திருக்கோம், நம்ம காமராஜர் ஐயா வீட்டை உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி என்னைய ஒருத்தர்கிட்ட காரில் என்னால் உள்ள அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னு ஒருத்தங்கிட்ட வண்டியும் வாங்கி வண்டியிலே நாங்கள் தேடி பிடிச்சி ஐயா வீட்டை பார்த்துட்டோம். அந்த தெருவுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயா வீட்டு வாசப்படியில் குனிஞ்சி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போனோம். ஐயாவோட வீட்டுக்குள்ளே ஐயாவுடைய சிலையை பார்க்கவும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்தெல்லாம் அவர் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் போய் ஐயாவோட வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையாக போய் சுற்றி அவருடைய சாதனைகளுக்கு உண்டான படங்களை எல்லாத்தையும் நானும் என்னுடைய தோழிகளும் பார்த்தோம். மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். கீழே மட்டும் இல்லை, மேலேயும் போய் பார்ப்போம் அப்படின்னு ஐயா கால் பதிச்சு ஏறி போன அந்த மாடிப்படிகளிலையும் என்னுடைய காலை பதிச்சு நான் மேலே ஏறி போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் என்னை அறியாமல் இருந்தது. அப்புறம் மேலே மாடியில் போகும்போது ஐயாவுடைய ரூம் அது நினைக்கிறேன். ஐயா படுத்திருந்த கட்டில், அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவருடைய நினைவுகளாக இருந்த எல்லாமே அதில் இருந்தது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். அப்புறம் ஐயாவுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கவும் என்னை அறியாமல் ரொம்ப ஒரு சந்தோஷம். என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சின்னு இன்னொரு ஒரு சந்தோஷம். அதுவும் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நிறைவேறியிருக்குன்றது இன்னொரு சந்தோஷம். ஐயாவுடைய சட்டையை நான் தொட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஐயா நடந்து போன அந்த படிகளில் உட்கார ஆசைப்பட்டு உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஐயா வீட்டோடைய தண்ணியையும் குடிச்சிக்கிட்டேன். சந்தோஷமாக ஐயா வீட்டு வாசல் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு